எதிர்ப்பு வரத்தாங்க வரும். அவர் ஒரு சங்கி. இது திமுக ஆட்சியில அப்படிதான் எதிர்ப்பு வரும். சென்சார் போர்டு பாஜகவின் ஒரு கைப்பாவை அப்படிங்கிற அதுதான் பிரச்சாரம். பிரச்சனை வராது. ஏன்னா இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே பிஜேபி ஆட்களா தான் இருக்காங்க. அது இல்ல நீங்க கேள்வி கேக்குறீங்களா இல்ல உங்களுடைய கருத்தை சொல்றீங்க. நீங்க இங்க வாங்க, இங்க உட்கார்ந்து உங்க கருத்தை சொல்லுங்க. ஜனநாயகனுக்கு இத நான் சொல்றேன். ஜனநாயகத்துக்கு புகார் தமிழ்நாட்டுல இருந்தா வந்துச்சு, சென்னையில இருந்தா வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சு வெளியே. டெல்லியில ஒரு குத்து, சென்னையில ஒரு குத்து, அவ்வளவுதான். தென்னை மரத்திலயும் ஒரு குத்து, பனை மரத்திலயும் ஒரு குத்து. அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே விட்டு போன புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களோட குடியரசு தின வாழ்த்துக்கள். அடுத்தது வேலண்டைன்ஸ் டே வரைக்கும் இப்பவே சொல்லிடுறேன், ஏன்னா அப்பப்போ சந்திக்கிறோம் இல்லையா. இன்றைய தினம் என்னுடைய சகோதரர் மோகன்ஜி அவர்கள் எடுத்த திரௌபதி 2, திரௌபதி 2ஆம் பாகம் படம் பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்குங்க, இது ரொம்ப ஃப்ராங்கா நான் சொல்றேன், நான் சினிமாக்காரி, அதே போல நான் ஒரு சினிமா என்டர்டெயின்மெண்ட் ரசிகை. ஒரு படம் பார்க்கறதுனா அந்த படத்துல என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ, ப்ரொடக்ஷன் வேல்யூ, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் ஃபர்ஸ்ட் கவனிப்பேன். இந்த படத்துடைய பின்னணி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிக் கேன்வஸ். ஒரு பாகுபலி போல, ஒரு பொன்னியின் செல்வன் போல ஒரு படத்தை ஐ திங்க் அதுல 10ல் ஒரு பங்கு 20ல் ஒரு பங்கு தான் பட்ஜெட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கே ஒரு பிக்கஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் நான் சொல்றேன். நிஜமா ஆஸ் அ கிரியேட்டர் நீங்க ஜெயிச்சிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பா அரசியல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல படத்தை பத்தி சொல்லணும். படம் பாக்குறதுக்கு லட்டு மாதிரி இருக்கு, ரொம்ப ஹை கிளாஸா இருக்கு. ஃப்ரேம் டு ஃப்ரேம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஒரு ஹம்பிளான பட்ஜெட்ல இவ்வளோ ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட், அதுல ஹிஸ்டாரிக்கல் டீடைல்ஸோட சொல்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. எக்ஸலண்ட் மியூசிக், எக்ஸலண்ட் கேமரா, எக்ஸலண்ட் டைரக்ஷன், சொல்லவே தேவையில்லை. ஸ்பெஷல் மென்ஷன் டயலாக்ஸ் பத்மஜா மேடம், பத்மா சந்திரசேகர். டயலாக்ஸ் எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. இவங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க, இவங்க தான் அந்த மாதிரி ஃபயரான டயலாக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெண்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இந்த படமே பாத்தீங்கன்னா படத்தோட டைட்டில்ல இருந்து, முதல் காட்சியில இருந்து கடைசி காட்சி வரைக்கும், கடைசி அந்த டைட்டில் ஆரம்பிக்கிறது முன்னாடி வரைக்கும் அந்த பெண்ணை மையப்படுத்திய ஒரு எல்லாருக்கும் முக்கியத்துவம் இருக்கு. பட் அந்த திரௌபதி அப்படிங்கிற அந்த பெண்ணை மையப்படுத்தி எடுக்கிறதுங்கிறது இட்ஸ் ரியலி ஒரு பெண்ணை ரொம்ப நான் அதை ரசிச்சேன், பாராட்டுறேன். தொடரும்னு போட்டிருக்காங்க. திருப்பி எந்த பெண்ல இருந்து ஆரம்பிக்க போறாங்க மோகன்ஜி அப்படிங்கறத ஆர்வமா பார்த்துட்டு இருப்பேன். நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ஹேட்ஸ் ஆஃப். ரக்ஷனாவா, அந்த பொண்ணு திரௌபதியா நடிச்ச கதாநாயகி ரக்ஷனா அவங்களுக்கு சரியான தீனி. அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களும் ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. உருவமும் சரி, அவங்களுடைய நடிப்பும் சரி, 100%. ரிச்சர்ட் ரிஷி சூப்பர்பா பண்ணியிருக்காரு, பாக்குறதுக்கு கட்டுமஸ்தா இருக்காரு, நடிப்பும் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த வீரம் தானா வருது. நட்டி அவர்கள் ஒரு ரொம்ப கௌரவமான ஒரு வேஷத்துல, நல்ல கனமான ஒரு வேஷத்துல அவர் ஒவ்வொரு படத்துலயும் ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணிடுறாரு. ஸோ நட்டி அவர்களோட நல்லா இருந்தது. அதுல எல்லாருமே, பரணி, திவி, வைஜி மகேந்திரா சார், சின்ன சின்ன ரோல்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஸ்கோரிங்கா இருந்தது. அவங்க ஒவ்வொருத்தருமே நல்லா பங்களிப்பு பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல ஐ திங்க் பிரஸ்ல பார்த்தவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தா வில்லன் கேரக்டர்ஸ். அந்த அவரு அலாவுதீன் கில்ஜி வேஷம் தானே, சிராக் ஜானி. அது துக்ளக்கையும் கில்ஜியும் கலந்த ஒரு கற்பனையும் வரலாற்றையும் கலந்த ஒரு சுல்தான் கேரக்டர். அது அந்த தம்பி பின்னே எடுத்துட்டாப்ல. அதே மாதிரி ஒரு பாட்டு வச்சிருக்காங்க. ரன்வீர் சிங்குக்கு ஏத்த ஈடு கொடுக்குற மாதிரி இங்க இந்த தம்பியும் ஆடி இருக்கிறாப்ல, நல்லா இருக்கு. தினேஷ் லம்பா நான் அறிமுகப்படுத்தின வில்லன்.
நான் ஜிவி ஃபிலிம்ஸ்ல உற்சாகம்னு ஒரு படம் எடுத்தோம். அதுக்கு நான் தான் கம்பெனி சைட்ல இருந்து ப்ரொடியூசர். அதுல தினேஷ் லாம்பா வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தமிழ்ல. இதுல வந்து அந்த கண்காணி அங்க தம்காணி மதுரை தம்காணி அப்படின்னு ஒரு ரோலுங்க. அப்பா நிஜமா அவர் இங்க இங்க இந்த பிரஸ் மீட்ல இருந்தாருன்னா அவரை எல்லாரும் வந்து காரி துப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு அவரு. அதுதான் வந்து ஒரு நடிகருடைய வெற்றி. ஸோ ஆஸ் அ மூவி இந்த படம் நீங்க கண்டிப்பா அரசியல் ரீதியான கேள்வியெல்லாம் கேட்க போறீங்க. பட் இந்த படம் அரசியலை தாண்டி ஒரு நல்ல கேன்வஸ், நல்ல முயற்சி. ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் சோழ சக்கரவர்த்தி. ஹொய்சால வரலாற்றை சோழ சக்கரவர்த்தி எடுத்திருக்கிறாரு. நான் படம் பார்க்கும்போது நினைச்சுக்கிட்டேன் சோழர் பரம்பரையில் ஒரு நல்ல தயாரிப்பாளர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஸோ படம் ஃபுல்லா பாத்துட்டீங்க. சின்மை விஷயத்துல என்ன நடந்தது தெரியும். கோலி சின்மைக்கு என்ன சொல்லுவாங்க? யாருங்க? சின்மைக்கு நீங்க படம் பார்த்ததனால கேக்குறோம். நீங்க ஃபுல்லா படம் பாத்தீங்க. ஆமா இருக்கே, அந்த பாடல் கூட இருக்கு. அப்படியாங்க? அப்படியா? ஏன்னா நான் படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ரசிச்சு, நீங்க என்ன கேக்குறீங்களே, உங்களுக்கெல்லாம் அந்த படம் பாட்டு பிடிச்சது தானே? ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. சாங்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடியிருக்கிறாங்க. ஐ திங்க் பத்மலதா அப்படிங்கிற ஒரு சிங்கருக்கு சின்மயி லைஃப் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அவங்க வந்து பல இடங்கள்ல வந்து ஒருத்தர் வேண்டான்னு சொல்றதுல இன்னொருத்தவங்க உடைய ஒரு லைஃபே வந்து மாறும். அந்த மாதிரி இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையிலையும் என்னுடைய தோழி, நான் ரொம்ப மதிக்கிற ஒரு பெண் தான். அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாமே கசப்பான பாடங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா வர வர சமீபமா அவங்க ரொம்ப நெகட்டிவா அவங்களுடைய ட்வீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வருத்தமா இருக்கு எனக்கு. அந்த என்ன மன வருத்தத்துல இருக்காங்கன்னு தெரியல. பட் அதுல இருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படின்னு நான் மனப்பூர்வமா அவங்களுக்கு நான் வாழ்த்திக்கிறேன். படத்தை ஃபுல்லா பாத்துட்டீங்க. எவ்வளவு சிக்கலான கதை, என்ன மாதிரி பேசுன்னு தெரியும். எனக்கு தெரிய மோகன்ஜி ரிவைசிங் கமிட்டி, கோர்ட்லாம், சென்சாருக்குலாம் எதுவுமே போல. ஆனா ஜனநாயகம் மாத்திரம் சென்சார்ல போய். சரி, நான் முதல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த படத்துல முக்கியமான கருத்து என்னன்னா, சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சில தீய சக்திகள் தமிழ்நாட்டுல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 700 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் சனாதனத்தை ஒழிக்க முடியவில்லை. இன்றும் சனாதனத்தை ஒழிக்க போவதில்லை. 1000 வருடங்கள் பிறகும் சனாதனம் வாழ்ந்து காட்டும், வெற்றி சூடும். இதுதான் மேட்டர். சோ அதுல இந்த விஷயத்துல யாருக்காச்சும் பிரச்சனை இருந்தா அவங்க இத பத்தி புகார் சொல்லலாம். மத்தபடிக்கு சென்சார் போர்ட்லயும் சரி, கோர்ட்லயும் சரி, நீங்க சொல்ற ரிவைசிங் கமிட்டியும் சரி, யாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போறது இல்ல. ஏன்னா இதுல காமிச்சது எதுவுமே பிரச்சனை வராது. ஏன்னா இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே பிஜேபி ஆட்களா தான் இருக்காங்க. அது வந்து இல்ல, நீங்க அப்படி சொல்றது தவறான குற்றச்சாட்டு. நீங்க உடனடியா திருப்பி எடுத்துக்கணும். இல்லங்க, இது உங்களுடைய, நீங்க வந்து கேள்வி கேக்குறீங்களா இல்ல உங்களுடைய கருத்தை சொல்றீங்க? நீங்க இங்க வாங்க, வாங்க இங்க வந்து உட்கார்ந்து உங்க கருத்தை சொல்லுங்க. நீங்க வந்து புகார் சொல்றீங்க, அது வந்து அப்பட்டமான அபத்தமான பொய். நான் வந்து 150 சென்சார் போர்டு மெம்பர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல, மோர் தென் 150. அவங்கள எத்தனை பேரு பிஜேபியை சார்ந்தவங்க, எத்தனை பேரு திமுகவை சார்ந்தவங்க அப்படின்னு உங்ககிட்ட புள்ளி விவரம் இருக்கா? வாய் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுடைய அப்பா சொல்லுவாரு ரொம்ப அழகா, வாய் புளிச்சதும் மாங்காய் புளிச்சதும் பேசாதீங்க. எக்ஸாக்ட்லி, அத கேளுங்க. எல்லாருமே ஏதாவது ஒரு இது இருந்தா அதுக்கான கேள்விய கேட்கறது சென்சார் போர்ட்ல கேட்பாங்க. கேள்விக்கான பதில நாம சொன்னோம்னா அதை ஏத்துக்குவாங்க. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அதுல என்ன கேள்வி கேட்டாங்க, அங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு அங்க பதில் சொல்லியிருந்தா கோர்ட்ல இன்னைக்கு வந்து கேள்விகளோ பதில்களோ சொல்ல வேண்டிய அவசியம் வராது. ஏன்னா கோர்ட் நியாயமா தான் இருக்காங்க. இதோ இன்னைக்கு சனாதனத்தை ஒழிக்கணும்னு ஒருத்தர் பேசினாரு, அவர் மேல எத்தனை எஃப்ஐஆர் இருக்குங்க தமிழ்நாட்டுல? ஆனா அவர் சொன்னது தவறுன்னு சுட்டி காட்டிய அமித் மால்வியா மேல எஃப்ஐஆர்.
அததான் கோர்ட்ல வந்து எப்படி சொல்றது, நல்லாவே திட்டிட்டாங்க. இதுக்கு மேல வன்மையான வார்த்தையை என்னால இங்க பயன்படுத்த முடியல. ஆனா கோர்ட்ல என்ன பண்ணாங்க அப்படிங்கறத வந்து சொல்றதுக்கு வேற விதமா சொல்லலாம். பிகாஸ் ஹேட் ஸ்பீச். அதுல நான் பார்த்தேன் அமித் மால்வியா மேல என்னெல்லாம் கேஸ் போட்டிருக்காங்க, எந்தெந்த செக்ஷன்ல போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். எனக்கு நல்லா புரிஞ்சுது அந்த செக்ஷன்லாம். ஏன் சொல்லுங்க? செக்ஷன் 153, செக்ஷன் 153A, செக்ஷன் 504, செக்ஷன் 505 தான் என் மேல போட்ட அதே செக்ஷன் தான். கோர்ட்ல அதுக்கு என்ன மாதிரி குவாஷ் பண்ணும்போது எப்படி அதை திட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதை பார்க்கும்போது தானே எனக்கு தோணுது, எந்தெல்லாம் கூட அப்படிதானே திட்டி அமைச்சிருக்கணும். மேடம், ராஜா சார் சொன்னாரு வில்லன்களை வந்து நீங்க ஆப்கானிஸ்தானியரா துர்க்கியரா பார்க்கணும் அப்படின்னாங்க. இப்போ உள்ள காலகட்டத்துல நம்ம இந்திய நாட்டுல வர முஸ்லீம்கள், தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் அந்த படத்தை எப்படி பார்க்கணும்? எனக்கு ரொம்ப அதிகமான நண்பர்கள், என்னுடைய 2ஆம் குடும்பம் எல்லாருமே வந்து முஸ்லிம்ஸுங்க. அதனால நான் உங்ககிட்ட இதை வந்து சந்தோஷத்தோட பகிர்ந்துக்கிறேன். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, என் கிளாஸ்மேட், அவன் அங்கேருந்து வந்து அவர் வந்து உலக அளவுல நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய விஐபிக்கள்லாம் வாட்ச் கொடுக்கிறவர் அவரு தான். அவரு அந்த என்னுடைய நண்பன் வந்து பாகிஸ்தான அவ்வளவு திட்டுவாப்புல, ஈரானா அவ்வளவு திட்டுவாப்புல. இன்னைக்கு துபாயில பாத்தீங்கன்னா, துபாயில இஸ்லாமிய மத தீவிரவாதத்தை யுஏஇல, ஐக்கிய அரபு எமிரேட்ல அவங்க ஓப்பனா திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இஸ்லாமியர் இல்லையா? அவங்களும் இஸ்லாமியர் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து ஏஆர் ரஹ்மானை பற்றி ஒரு சர்ச்சை வரும்போது ஜாவேத் அக்தர், காலித் பெய்க் அப்படின்னு அவங்கெல்லாம் இஸ்லாமியர் இல்லையா? ஸோ எல்லா இடத்துலயும் நல்லவங்களும் இருக்கிறாங்க, நல்ல புரிதல் இல்லாதவர்களும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இஸ்லாமியனா தமிழனா அப்படின்னு கேட்டா தமிழன் அப்படின்னு சொல்றவங்க தான் அதிகம் இருக்கிறாங்க. அதுதான் தமிழகத்துடைய சிறப்பு. எப்ப அவங்க வந்து நான் தமிழன் இல்ல நான் இஸ்லாமியன்னு அடையாளப்படுத்திக்கிறாங்களோ அப்ப அது வந்து தவறா இருக்கும். இப்ப நான் என்ன காட்டா நான் தமிழச்சியா இல்ல இந்துவான்னு கேட்டா நான் முதல்ல தமிழச்சின்னு தான் சொல்லுவேன். இந்தியனா தமிழச்சியான்னு கேட்டா நான் இந்தியன், தமிழச்சி, அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாமே, பெண், இதெல்லாம் அப்புறம் தான் வரும் இல்லைங்களா? அதே தான் இந்த இடத்துல நான் சொல்றேன். இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான படம் இல்ல, சரித்திர ரீதியான ஒரு நடந்த விஷயங்களை கொஞ்சம் சினிமாத்தனமாக காட்டக்கூடிய ஒரு படம். இது ஒரு பிரச்சார படம் இல்ல, இது ஒரு சரித்திரம் கலந்த புனைவு. சாண்டில்யன் அந்த மாதிரி எழுதுற அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். பொன்னியின் செல்வனும் ஒரு சரித்திர புனைவு, இதுவும் ஒரு சரித்திர புனைவு. இதுல வந்து யாருக்காச்சும் மனசு வேதனைப்பட்டுச்சுன்னா அவங்க நம்முடைய வரலாறை ஏற்றுக்கொள்ளாதவர்களா தான் இருப்பாங்க. மேடம், எத்தனையோ இயக்குநர்கள் ஜாதி வெறி படம் எடுக்கிறாங்க, ஜாதி படம்ன்ற பேர்ல ஜாதி வெறி படம் எடுக்கிறாங்க. அவங்களை கொண்டாடுற திரையுலகம் மோகன்ஜி வந்து ஜாதிய ஒற்றுமைக்காக படம் எடுக்கும் போது அவரை மட்டும் ஏன் கொண்டாடாம புறக்கணிக்கிறாங்க? தொடர்ச்சி அந்த புறக்கணிப்பு இருக்கு இல்ல. இப்ப யாரு புறக்கணிக்கிறாங்க? நிறைய பேர் புறக்கணிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அவங்கள எல்லாம் போய் நீங்க இந்த கேள்வியை கேட்கணும். நான் இங்க எல்லாம் அவர் பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன். தொடர்ந்து அவருடைய படங்களுக்கு பாத்தீங்கன்னா எதிர்ப்பு வரத்தாங்க வரும். அவரு சங்கிங்க, அவர் ஒரு சங்கி, அவருக்கு எதிர்ப்பு வரத்தான் வரும். இது திமுக ஆட்சியில அப்படித்தான் எதிர்ப்பு வரும். இன்னும் எனக்கெல்லாம் பெரிய ஆச்சரியங்க. எனக்கெல்லாம் வந்து என்னை இழுத்துட்டாங்க, என் குடும்பத்தை இழுத்துட்டாங்க, இல்லாத பொல்லாததெல்லாம். இன்னும் நான் யாரோடையாவது போய் நின்றேன்னா அவங்களையும் சேர்த்து வச்சு இழுத்துருவாங்க. இன்னும் அவருக்கு அதெல்லாம் நடக்கல. அந்த வரைக்கும் அவருக்கு வந்து ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, நாங்கெல்லாம் வந்து ஒரே இனம், என்ன பண்றது? இந்த இதுல ஏங்க இதெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேக்குறீங்க? எதிர்ப்பு எங்க இருந்து வருதுங்கிறத பாருங்க, அதுலயே உங்களுக்கான பதில் இருக்கு. சென்சார் போர்ட்ல வந்து பிஜேபிக்கு ஆதரவு கிடையாது. பராசக்தி படத்துல ஒரு வசனம் வருது, நீங்க இந்த மாதிரி இந்திக்கு செய்யறதுனாலதான் நீங்க ஜம்மத்துக்கும் இந்த மாநிலத்துல ஆட்சிக்கு வராம போவீங்கன்னு ஒரு சபிக்கிற மாதிரி வருது. அது வந்து எப்படி விட்டாங்க? அது ஒரு கட்சி சார்ந்துதானே வருது. அது வந்து ஆதரவான உங்க கட்சிக்கு இல்ல உங்க அமைப்புக்கு எதிர்ப்பு விட்டாங்களா? இல்ல அதான் ஏதோ ஓஹோ அப்படி வரீங்களா நீங்க? காங்கிரஸ்க்கு எதிரான வசனம், அதனால அப்படிலாம் இல்லைங்க. எந்த ஒரு பிரிவினையை பேசக்கூடிய ஒரு பிரச்சாரமா இருந்தாலும், எந்த ஒரு வெறுப்பை விதைக்கக்கூடிய பிரச்சாரமா இருந்தாலும் சென்சார் போர்டுல அதுக்கு வந்து கண்டிப்பா கேள்விகள் எழுப்புவாங்க. இன்னொன்னு,
இரண்டு பிரிவுகளுக்கு நடுவுல ஏதாவது ரைட்ஸ் கேட்ஸ் வரும் இல்ல பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வந்து யோசிப்பாங்க. ஒரு படம் வர்றதுனால ஒரு பெரிய ரைட் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க பராசக்தியை சொல்றீங்க, எமர்ஜென்சின்னு ஒரு படம் யார் எடுத்தது? இன்றைய பிஜேபி எம்பி கங்கனா ரனௌட் எடுத்தது. எமர்ஜென்சி படத்துல அத்தனை கட்டு செப்டம்பர் 2024க்கு பிளான் பண்ணவங்க ஜனவரியில தான், இத்தனைக்கும் ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர் ஜி ஃபிலிம்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு பல கட்டுகளோட ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அந்த படம் வெளியே வந்துச்சு. ஏன்? யாருக்கு அதனால லாபம்? நீங்க சென்சார் போர்டு பாஜகவின் ஒரு கைப்பாவை அப்படிங்கிற அதுதான் பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தை தான் முதல்ல முறியடிக்கணும். அவங்க யார் சொல்லியும் கேட்கறது இல்லைங்க. அப்படிலாம் அவங்க ஒரு கட்சி சொல்றது ஆளுங்கட்சி சொல்ற பேச்சை கேட்கறதா இருந்தா பல படங்கள் பல இடங்கள்ல வெளியே வந்திருக்காது. சரிங்களா? பராசக்தியில ஏன் ஒரு வசனம் வரணும்? பராசக்தி படமே கூட தான் வர வேணாம். அப்படிலாம் பண்ண முடியுமா? அப்படிலாம் பண்ண முடியாது. ஜனநாயகனுக்கு இத நான் சொல்றேன், ஜனநாயகத்துக்கு புகார் தமிழ்நாட்டுல இருந்து தான் வந்துச்சு, சென்னையில இருந்து தான் வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சு வெளியே. அப்புறமா யார் எடுத்தாங்க, யார் புகார் கொடுத்தாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பராசக்தி சொன்னீங்க, கடைசி வரைக்கும் பிரச்சனை. ஆனா ஒரு 4 நாள் கழிச்சு டெல்லியில வந்து பொங்கல் கொண்டாடுறாங்க. பொங்கல் கொண்டாடுறாங்க. எது? கண்டிப்பா அதுல அரசியல் இருக்கு. அதாவது சினிமா அப்படிங்கறதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. அந்த ஒரு வகையில திமுக சார்ந்தவர்களை நம்ம பாராட்டுறோம். அவங்க அரசியல் வேறு சினிமா வேறு அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க. சோ சினிமாவுக்கு வந்து எந்தவித ஒரு எந்த இடத்துல இருந்தும் கட்சி ரீதியா அரசு ரீதியா பிரச்சனை வரலன்னா கூட ஏதாவது ஒரு செக்ஷன்ல ஏதாவது வருத்தப்பட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி அங்க போய் பொங்கல் வச்சாச்சு. டெல்லியில ஒரு குத்து, சென்னையில ஒரு குத்து, அவ்வளவுதான். தென்னை மரத்திலயும் ஒரு குத்து, பனை மரத்திலயும் ஒரு குத்து, அங்க போய் நாரியல் பேடு மேபி குத்து, அவ்வளவுதான். சோ அத வந்து நம்ம தவறலாம் சொல்லல. ஏன்னா சினிமாங்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டதுதான். அப்படித்தான் இருக்கணும். கலை அப்படிங்கிறது கலை இணைக்கக்கூடிய ஒரு விஷயம். எத்தனை நாளைக்கு நம்ம மோகன்ஜி ஒரு படம் எடுத்தா அந்த படத்துல வந்து இஸ்லாமியர் கிறித்துவர்கள் எல்லாரும் இந்த படத்திலேயே வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. அதுல என்ன இருக்கு? நார்த் இந்தியன்ஸ் வேலை செஞ்சிருக்கிறாங்க, மராட்டி பொண்ணு வேலை செஞ்சிருக்கு, எல்லாரும் இருக்கிறாங்க, கேரளா பொண்ணு வேலை செஞ்சிருக்கு. அதுல என்ன இருக்கு? கலையில வந்து அதெல்லாம் கிடையாதுங்க. ஜாதி எல்லாம் கிடையாது. ஒருத்தர் கேட்டாரு, ஜாதி வெறி படம் எடுக்கிறாங்கன்னு. படம் நீங்க என்ன வேணா எடுத்துட்டு போங்க. என்னுடைய பிரச்சனை என்னன்னா, ஜாதி பார்த்து தான் இப்ப வந்து படத்துல டெக்னீஷியன்ஸே சேர்க்கிறாங்க. அது வந்து தவறான போக்கு. அது ரொம்ப தவறான போக்கு. ஏன்னா நாங்கெல்லாம் என்னைக்குமே ஹீரோல இருந்து கடைசி லைட் ஆபீசர் வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி சாப்பிட்டு ஒரே குடும்பமா பழகிதான் நான்லாம் சினிமால வந்திருக்கேன். இன்னைக்குதான் இது ப்ராப்ளம். தேர்தல் கமிஷன்ல வந்து விஜய் கட்சிக்கு விசில் சின்னம் இல்ல, நான் வந்து இத ஏற்கனவே ஒரு வருஷம் முன்னாடியே பேசிட்டேன். அவர் வந்து விசில் சின்னம் தான் கேட்பாரு அப்படிங்கிறது வந்து ஒரு வருஷம் முன்னாடி நான் கொடுத்த ஐடியா. விசில் சின்னம் கண்டிப்பா அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அவர் வந்து இதுக்கு தனியா வந்து ப்ராபகண்டா ஃபிலிம்லாம் எடுக்கவே வேணாம். நேரடியா வந்து பிகில் அப்படிங்கிற படத்துல இருந்தே எடுத்து அவர் ப்ராபகண்டாலாம் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் அ வெரி குட். அவருக்கு ஒரு நல்ல தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? தை பிறந்ததும் முதல்ல சின்னம் பிறந்திருக்கு, அடுத்ததா அவருக்கு சேர வேண்டிய இடத்துக்கு வழி கூட பிறந்துரும். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. என்ன இருக்க வெளிப்படையா? நானும் ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். திமுக, விசிக, காங்கிரஸ் போன்றவர்கள் எல்லாம் வந்து 4 வருஷமே தாங்க முடியல. இதுக்கு மேல எல்லாம் தாங்கவே முடியாது. அதனால விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பாதையில பவன் கல்யாண் மாதிரி மாற்று சக்திகளோடு சேர்ந்து வேலை செய்யணுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். தமிழகத்தில் அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக விஜய் அவர்களும் சேர்ந்து பணியாற்ற வேண்டும். போதுமா தம்பி?